ஸோ நீங்கள் ஜீரோவில் இருந்து ப்ரோ ஜாவாஸ்கிரிப்ட் டெவலப்பர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் அதுக்கான ரோடு மேப்பை தான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். நான் இந்த வீடியோவை லெவல் 1லேருந்து லெவல் 8 வரைக்கும் நான் பிரிச்சிருக்கேன். இந்த லெவல் 1லேருந்து லெவல் 8க்கு என்னென்ன லேர்ன் பண்ணணும் அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சிங்க அப்படின்னா ஃபைனலாக நீங்கள் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோ டெவலப்பராக ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வி ஷால் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு லெவல் 1ல் நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டை லேர்ன் பண்ணுவோம். ஸோ இந்த லெவல் 1ல் 2 தான் நான் கிளாஸிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்டோட கோர் கான்செப்ட், செகண்ட் வந்து DOM மேனிப்புலேஷன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டோட கோர் கான்செப்டில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், எப்படி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணுறது, லூப்ஸ் யூஸ் பண்ணுறது, ஃபங்க்ஷன்ஸை 2 தான் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று நார்மல் ஃபங்க்ஷன், இன்னொன்று ஆரோ ஃபங்க்ஷன். அடுத்தது ஸ்கோப் அண்ட் ஹாய்ஸ்டிங், நெக்ஸ்ட்டு ஆப்ஷனல் செயினிங், அப்புறம் நல்லிஷ் கொலைசல் ஆப்ரேட்டர்ஸ், அடுத்தது அரே அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இந்த கோர் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டை நம்ம லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் டூயிங் சம் லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் வித் திஸ் ஜாவாஸ்கிரிப்ட். ஸோ இதை நீங்கள் லேர்ன் பண்ணும்போது யூ வில் கெட் கான்ஃபிடென்ட் இன் கோடிங். ஸோ ஒன்ஸ் இந்த கோர் கான்செப்ட்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூ ஹேவ் டு லேர்ன் DOM மேனிப்புலேஷன். இந்த DOM மேனிப்புலேஷனோட பர்பஸ் என்னென்னா, நீங்கள் HTML பேஜில் இருக்கிற HTML எலமெண்ட்ஸை நீங்கள் டைரெக்டாக மேனிப்புலேட் பண்ணலாம். ஸோ மேபி எக்ஸாம்பிளுக்கு ஒரு புது எலமெண்ட் ஆட் பண்ணுறது, ஏற்கனவே இருக்கிற எலமெண்ட்டை அப்டேட் பண்ணுறது, அதோட ஸ்டைலிங்கை மாற்றுறது, ஒரு அனிமேஷனை பெர்ஃபார்ம் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே இந்த DOM மேனிப்புலேஷன்ஸ் வச்சு தான் உங்களால் செய்ய முடியும். ஒன்ஸ் ஜாவாஸ்கிரிப்ட் கோர் கான்செப்ட் அண்ட் DOM மேனிப்புலேஷன் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி மூவிங் ஃப்ரம் 0 to பிகினர் ஸ்டேட். நெக்ஸ்ட்டு லெவல் 2ல் இன்டர்மீடியட் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம லேர்ன் பண்ணுவோம். ஸோ அதில் 3 தான் நான் கிளாஸிஃபை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்ட் கான்செப்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட், அடுத்தது ES6 சின்டெக்ஸ், தேர்ட் வந்து ஊப்ஸ் கான்செப்ட் இன் ஜாவாஸ்கிரிப்ட். இதில் ஃபஸ்ட்டு அட்வான்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் கான்செப்டில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் கான்டெக்ஸ்ட், கால் ஸ்டாக், ஈவெண்ட் லூப், கால் பேக், ப்ராமிசஸ், async await ஆப்ரேஷன், fetch API அண்ட் எரர் ஹேண்ட்லிங். இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிக்கலாக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஒன்ஸ் இதை முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ES6 ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணுங்கள். இதில் வந்து டீஸ்ட்ரக்சரிங், ஸ்ப்ரெட் ஆர் ரெஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ், டெம்ப்ளேட் லிட்ரல்ஸ், டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ், மாடியூல்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணி லேர்ன் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து ஊப்ஸ் கான்செப்டை கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் கிளாஸஸ், கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ், ப்ரோட்டோடைப்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், என்கேப்சுலேஷன் அண்ட் அப்ஸ்ட்ராக்ஷன். ஸோ இந்த கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிக்கும்போது யூ வில் பிகம் அன் இன்டர்மீடியட் டெவலப்பர். ஸோ லெவல் 3ல் நீங்கள் ப்ரௌசர் API கால்ஸ் ஆஸ் வெல் அஸ் எப்படி ஒரு API கால் மேக் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அந்த ப்ரௌசர் API கால்ஸ் அப்படின்றது எல்லா ப்ரௌசருக்கும் டிஃபால்ட்டாக இன்பில்ட் API கால்ஸ்லாம் இருக்கும். ஸோ அது நமக்கு டீப்பாக தெரிய வேண்டியிருக்கும். அதில் லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ், வெப் ஒர்க்கர்ஸ், கேன்வாஷ் API, ஜியோ லொக்கேஷன், வெப் சாக்கெட்ஸ், இதெல்லாமே எப்படி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஒரு API காலை எப்படி நம்ம மேக் பண்ணுறது. ஸோ ஃபெச் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை வச்சு யூ கேன் மேக் கால்ஸ் டு அ தேர்ட் பார்ட்டி. ஒரு சர்வருக்கு நீங்கள் API கால் மேக் பண்ணி அதுலேருந்து ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதையும் நீங்கள் வந்து இந்த லெவல் 3ல் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் யூ ஆர் டன் வித் லெவல் 3 நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டோட கம்ப்ளீட் பேசிக்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணியாச்சு. அடுத்தது நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் ஆர் லைப்ரரி நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். இதை எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஆல் த கம்பெனிஸ் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பருக்கு ஏதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் ஆர் அ லைப்ரரி யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்குலர் அண்ட் வியூ ஆர் த பாப்புலர் ஃப்ரேம் ஒர்க்ஸ் தட் இஸ் யூஸ்ட் பை த கம்பெனி. ஒரு லைப்ரரி ஃபேமஸாக யூஸ் பண்ணுறாங்க, அதுதான் ரியாக்ட். ஸோ இன் மை பர்சனல் சஜஷன் நீங்கள் வந்து ரியாக்டே சூஸ் பண்ணிக்கலாம். வை? பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து ரியாக்டை தான் உங்களோட டெவலப்மெண்ட் ப்ராசஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போது ரியாக்டை நீங்கள் லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ரியாக்டுக்கான ரோட் மேப்பை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஸோ அது வந்து roadmap.shலேயே நீங்கள் போய் செக் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லாட்டினா இதுக்காகவே ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்காக நான் ஒரு வீடியோ டெடிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லெவல் 4 இருக்கிற இந்த ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க்கை நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் பி மூவிங் டு த லெவல் 5 வேர் யூ வில் பி லேர்னிங் பேக்கெண்ட் டெவலப்மெண்ட். ஸோ பேக்கெண்டுக்கு நீங்கள் வந்து Node.js தான் யூஸ் பண்ண போகிறீங்க. இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு நீங்கள் Node.js ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கான ரோட் மேப் கூட நீங்கள் வந்து roadmap.shக்குள்ளே போய் பார்த்துக்கிடலாம். இல்லாட்டினா என்னோட ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் வீடியோவில் கூட நான் அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒன்ஸ் யூ கம்ப்ளீட் லெவல் 5 யூ வில் பி மூவிங் ஆன் டு த லெவல் 6. ஸோ இந்த லெவல் 6ல் நீங்கள் என்ன லேர்ன் பண்ணுவீங்க அப்படின்னா சப்போர்ட்டிவ் டூல்ஸ்லாம் கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதில் ESLint, Prettier இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ ESLint அப்படின்றது உங்களோட கோடிங் ஸ்டாண்டர்டை வந்து
பார்க்குறதுக்காக இந்த ESLint யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ப்ரிட்டியரை வச்சு உங்கள் கோடிங் வந்து ப்ராப்பராக அலைன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த பிளக்கினை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது கிட் அண்ட் GitHub நீங்கள் லேர்ன் பண்ணணும். ஸோ இதில் உங்களோட சோர்ஸ் கோட் எல்லாத்தையும் நீங்கள் வச்சுருப்பீங்க. இது எல்லா கம்பெனிலையும் யூஸ் பண்ணுறதுனால யூ ஹேவ் டு லேர்ன் ஹவு டு யூஸ் அ கிட் அண்ட் GitHub. லாஸ்ட்டாக போஸ்ட்மேன் டூலை வச்சு ஒரு API கால்ஸை எப்படி செக் பண்ணுறது அப்படின்றதையும் நீங்கள் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம லெவல் 7 போவோம். ஸோ இது எல்லாமே அட்வான்ஸ்டு கான்செப்ட். ஸோ என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைசேஷன், டீபவுன்சிங் அண்ட் த்ராட்லிங், செக்யூரிட்டியில் XSS, CSRF, CORS இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு தெரியணும். அடுத்தது டிசைன் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ டிசைன் பேட்டர்ன்ஸில் நீங்கள் வந்து சிங்கிள்டன், ஃபேக்ட்ரி பேட்டர்ன், அப்சர்வர் பேட்டர்ன், மாடியூல் பேட்டர்ன், ஸோ இதெல்லாம் லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது TypeScript. Most of the companies have moved from JavaScript to TypeScript. So TypeScript is built on JavaScript. ஸோ இது எதுக்காக இருந்தால் டைப் சேஃப்டியாக உங்களோட கோட் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த TypeScript யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த TypeScript-ஐ நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது மேண்டேட்ரி. அடுத்தது நீங்கள் வெப் ஆர்கிடெக்சரை நீங்கள் லேர்ன் பண்ணணும். எப்படி ஒரு Frontend, Backend கூட கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் மைக்ரோ சர்வீஸை பற்றி கொஞ்சம் லேர்ன் பண்ணணும். லாஸ்ட்டாக டெஸ்டிங் டூல்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வச்சுக்கிடணும். மேபி யூனிட் டெஸ்டிங், எண்ட்-டு-எண்ட் டெஸ்டிங் இது எல்லாத்தையும் கொஞ்சம் லேர்ன் பண்ணி வைக்கிறது gives you an added advantage. அண்ட் லாஸ்ட் யூ ஹாவ் டு டூ அ ப்ராஜெக்ட். இது வரைக்கும் நீங்கள் எல்லாமே லேர்ன் தான் பண்ணியிருக்கீங்க. பட் த திங் இஸ் யூ ஹாவ் டு அப்ளை, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ். எல்லா லெவல்ஸையும் நீங்கள் முடிக்கும்போது ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் செஞ்சு முடிக்கும்போது யூ வில் பி ஃபெமிலியர் வித் JavaScript. ஸோ நான் ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். டூ லிஸ்ட்டு, வெதர் ஆப்பு, இ-காமர்ஸு, chat அப்ளிகேஷன்ஸ், URL ஷார்ட்டனிங், எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர், அட்மின் டேஷ்போர்டு, ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் வித் பேமெண்ட்டு, அட்மின் போர்ட்டல், அட்மின் டேஷ்போர்டு. ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் பில்ட் பண்ணும்போது யூ வில் பி ஃபெமிலியர் வித் ஆல் தி கான்செப்ட்ஸ். ஸோ நான் சொன்ன இந்த 8 லெவல்ஸ்க்கான எல்லா கான்செப்ட்ஸையும் நீங்கள் லேர்ன் பண்ணி முடிக்கும்போது யூ வில் பிகம் அ கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர். நான் உங்களுக்கு ரோட் மேப்பில் என்னென்ன கான்செப்ட்ஸ்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ உங்கள் கையில் தான் மீதி இருக்குது. யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ ஷெட்யூல், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் அ பிளான். நீங்கள் தான் அடுத்தது லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். டைம் டியூரேஷனை நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணலை. யூ ஹாவ் டு ஃபைண்ட் த டைம். சில பேர் ஃபாஸ்ட்டாக லேர்ன் பண்ணுவாங்க, சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக லேர்ன் பண்ணுவாங்க. நீங்களே ஒரு பிளானை ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஸ்டார்ட் லேர்னிங். கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஏதாவது ஒரு கான்செப்டை லேர்ன் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் ஃபைனலி when you complete this you will become a pro developer. I think this video helped you. ஸோ உங்களுக்கு வீடியோ இந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஃபர்தராக இதே மாதிரி வீடியோஸை பார்க்குறதுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.